ஒரு வழியா Infinix வந்து உண்மையிலேயே கெத்து காட்டுற மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிட்டாங்க. Infinix Zero 8i அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் தான். அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா Redmi Realmeக்கு நல்ல காம்படிட்டிவான பிரைஸ்லயும் கொண்டு வந்திருக்காங்க. எக்கச்சக்க ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. 6.85 இன்ச்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே, MediaTek Helio G90T, 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா, ஃப்ரண்ட்ல டூயல் செல்ஃபி கேமரா அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கேட்கிறது நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலேயே டெய்லி யூஸ் பண்றப்ப இந்த போன் எப்படி இருக்கு, நல்ல காம்படிட்டிவா இருக்கா அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது கூடவே இந்த போனோட ஒரு குட்டி அன்பாக்சிங்கும் இதே வீடியோ நம்ம பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பா, கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கு, அதை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்டா என்ன வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம். அதை மட்டும் மறக்காம பண்ணிக்கோங்க. இப்போ இந்த போனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் Infinix போன் யூஸ் பண்றீங்க? ஏன்னா Infinix-ஐ பொறுத்தவரை ஹிட் ஃபிளாப் வாங்காம போ. ஆனா நான் ஒவ்வொரு வட்டமும் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வரிசையா போன் லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில லேட்டஸ்டா லான்ச் பண்ண போன் இது ஓரளவு பெட்டரா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி போன்லாம் யாராவது வாங்கிருக்கீங்களா? உங்களோட மாடல் நேம் என்ன, உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த Infinix Zero 8i வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத காட்டிடுறேன். பொட்டி பார்க்கிறதுக்கு இப்படி தான் இருக்கும். Infinix Zero 8i அப்படின்னு போட்டிருப்பாங்க. அண்ட் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. மேட் இன் இந்தியா அப்படின்றத போட்டிருக்காங்க. இத போடாட்டி விக்காது, அதனால போட்டாங்க. அண்ட் சேர் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டுக்கு 0.39 இருக்கு, பாடிக்கு 0.95 இருக்கு. ஓரளவு கம்மியா தான் கொடுத்துருக்காங்கப்பா, பரவாயில்ல. பொட்டி அப்படியே ஓபன் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல மேலவே ஒரு டெமோ போன் மாதிரி தான் பார்க்கிறதுக்கு இருக்கும். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பின்னாடியும் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, இதையும் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபோன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு டைமண்ட் கட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷான டிசைன் பார்க்குற மாதிரி இருக்கு. ஃபோன் லுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கையில் எடுக்கிறப்ப குவாலிட்டி நல்லா இருக்கேப்பா, நல்லா பண்ணியிருக்காங்களே இந்த தடவை Infinix அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். அடுத்து பொட்டிகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, Infinixல வந்து டைப் சி கேபிள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அடுத்து இந்த ஃபோனுக்கான அடாப்டர் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அந்த அடாப்டர் வேணும் அப்படின்னா தனியா தான் வாங்கிக்கணும் போல. பாக்ஸ்க்குள்ள 18 வாட் தான் இருந்துச்சு. அடுத்து பாக்ஸ்க்குள்ள ஒரு புது ஐட்டம் இருக்கு. Infinixல இருந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆப்பிள் ஒன் பிளஸ் மட்டும் தான் கொடுப்பீங்களா? நானும் கொடுப்பேன்டா, நானும் பெரிய பிராண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வரமா போட்டுருவோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. அண்ட் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா Infinix-ஐ இந்த வகையில பாராட்டலாம். டிபிஓ கேஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ப்ரொடெக்டிவ் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்திருப்பாங்க. அதனால தனியா வாங்க தேவையில்ல. ஓகே, அன்பாக்சிங் அப்படிதான். இப்போ இந்த போனுக்கு வந்தோம் அப்படின்னா போன் லுக் பார்க்கிறதுக்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. ஒரு டைமண்ட் கட் டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. ஆனா லுக் மட்டும் பார்க்க நல்லா இருக்கு. பார்க்க நம்ம மெட்டல் மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த கேமரா மாடலுமே பாத்தீங்கன்னா இப்போ வர போனோட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் பெட்டராவே பண்ணிருக்காங்க. குவாலிட்டி பாத்தீங்கன்னா Infinix-ஓட முந்தின போனை காட்டிலும் உண்மையிலே பெட்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. சோ கையில எடுக்கிறப்ப அந்த குவாலிட்டி நல்லாவே ஃபீல் ஆகுது. அண்ட் கையில எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போனை கையில எடுக்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே பெரிய போன் தான். ஏன்னா அதோட டிஸ்ப்ளே சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 6.85 இன்ச், கிட்டத்தட்ட 7 இன்ச்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே. இந்த டிஸ்ப்ளேக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூயல் பஞ்ச் கேமரா இருக்கு. இந்த பஞ்ச் ஹோலுக்கு பேர் என்ன அப்படின்னா டூயல் பின் ஹோல்லாம். புதுசா அவங்களே பேர் வைக்கிறாங்க, நம்மளும் கேட்டுக்கிறோம். இப்போ இந்த டிஸ்ப்ளேக்கு வந்தோம் அப்படின்னா இது ஒரு ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்ப்ளே, 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப்படி பார்க்கறப்போ ஒரு நல்ல குவாலிட்டில Redmi Realme எல்லாம் கொடுக்குறாங்களா, அதுக்கு ஈக்குவலா கொடுத்திருக்க மாதிரி தெரியும். ஆனா இதுல என்ன பஞ்சாயத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ டிஸ்ப்ளே குவாலிட்டி வாஸ் குட். வீடியோ பார்க்க, மூவி பார்க்க, கேம் விளையாட இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதுல HDR சப்போர்ட் இல்ல. அதனால HDR வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கலர் எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் தெரியும். நார்மலா எந்த வீடியோ பார்த்தாலுமே அந்த கலர்ஸ் எல்லாமே நார்மலா இருக்க மாதிரி தான் தோணும். அண்ட் 480 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அதனால அவுட்டோர்ல யூஸ் பண்றப்ப பிரைட்னஸ்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா பஞ்சாயத்து என்ன அப்படின்னா இது ஒரு பெரிய டிஸ்ப்ளே, குவாலிட்டி நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. ஆனா அந்த கிளாரிட்டி லைட்டா மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. வீடியோஸ் பார்க்கறப்ப, மூவி பார்க்கறப்ப, கேம் விளையாடுறப்பலாம். அண்ட் ஆல்சோ இதுல என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்றத அவங்க மென்ஷனே பண்ணல. அதனால கண்டிப்பா ஒரு ஸ்கிராட்ச் கார்டோ இல்ல டெம்பர் கிளாஸோ நீங்க ஒட்டி ஆகணும். அப்படி இல்லாட்டி டக்குன்னு ஸ்கிராட்ச் விழுகுது. இல்ல பெட்டரான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கணும். அண்ட் இந்த டிஸ்ப்ளேல 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 90 Hz இருக்க மாதிரியே பெருசா எனக்கு ஃபீல் ஆகல. சோ நான் 90 Hz 120 Hz எல்லாமே யூஸ் பண்ணிருக்கேன். கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோன் 90 Hz இருக்கு, அதையும் கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசா ஃபீல் ஆகல. அந்த ஆப்டிமைசேஷன் இன்னுமே பெட்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. அந்த ஸ்மூத்னஸ் அந்த அளவுக்கு பெருசா ஃபீல் ஆகல. சோ ஓவராலா டிஸ்ப்ளே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு 7 கொடுக்கலாம். இந்த பிரைஸ்க்கு பரவாயில்ல பண்ணிருக்காங்க. ஆனா Infinixல இருந்து ஒரு நல்ல அப்கிரேட், நல்ல இம்ப்ரூவ்மென்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து நம்ம Infinix போனோட எல்லா ரிவ்யூலுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் கழுவி ஊத்திருப்பேன், அதோட ப்ராசஸர். ஏன்னா ரொம்ப மொக்கையா பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க. MediaTek Helio G90T கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஒரு நார்மல் யூஸர் சாட் பண்றோம், கேமரா யூஸ் பண்றோம், நிறைய மல்டி டாஸ்கிங் பண்றோம் அப்படின்னா எந்த வகையிலும் ஹேங் ஆகல, லாக் ஆகல,
எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா கேம் அப்படின்னு விளையாடுறப்ப நல்ல கிராஃபிக்கலான கேம் ரொம்ப நேரம் விளையாடுறப்ப லைட்டா ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஹேங் ஆகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். அந்த கேமே லைட்டா ஹேங் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால இன்னும் பெட்டரா ஆப்டிமைசேஷன் பண்ணிருக்கணும் அப்படின்றது என்னோட ஃபீட்பேக். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே நல்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ஒரு நல்ல அப்டேட் தான். அண்ட் இந்த பட்ஜெட்டுக்குள்ள ரெட்மி ரியல்மி சாம்சங்க்கு காம்படிட்டிவா தான் இந்த ப்ராசஸரும் கொண்டு வந்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோரும் பாத்தீங்கன்னா 2,90,000 கிட்ட தான் வந்திருக்கு. அப்படி பார்க்கறப்ப ப்ராசஸர் ஓரளவு நல்லா தான் இருக்கு. தென் இந்த SoC ரன் ஆகிற யூசர் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா XOS 7 மேல Android 10 கொடுத்திருக்காங்க. Android 11 சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த OSல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐகான்லாம் ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க முந்தின போனை காட்டிலும். யூசர் இன்டர்ஃபேஸும் பார்க்கிறதுக்கு ஓரளவு நல்லா இருக்கு. இதுல ஒரு சில யூஸ்ஃபுல்லான கெஸ்டர்ஸும் இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கால் பண்றப்ப அந்த வாட்ஸ்அப் காலை உங்களால ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்றீங்க அப்படின்னா வீடியோ கால்ல அந்த பியூட்டி மோட் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஓன் ஸ்டிக்கர்ஸ் மேக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. அண்ட் நிறைய போட்டோஸ் இருக்கு. ஸ்டோரேஜ் எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கம்ப்ரஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா கேமிங் மோட் இருக்கு, அல்ட்ரா பவர் சேவிங் மோட் இருக்கு. இதெல்லாம் ஆன் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரி வந்து நல்லா சேவ் பண்ணிக்க முடியும். பேட்டரி அப்படின்னு வரப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா போன் மாதிரி 4500 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த பட்ஜெட்ல எல்லா கம்பெனி கொடுக்குற மாதிரி நல்லா கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ் குள்ள பார்த்தோம்னா ஒரு 18 வாட் அடாப்டர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஃபுல்லா சார்ஜ் பண்ண பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஆகுது அதிகபட்சமா. அப்படி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா ஒரு நாள்ல இருந்து 1.5 நாள் யூஸ் பண்ண முடியுது. நல்ல ஹெவியா யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதிகபட்சமா ஒரு நாள் வரும். நான் யூஸ் பண்ணப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் முடியறப்ப ஒரு 8 to 10% வந்து மிச்சமா இருக்கும். அப்படி பாக்குறப்ப ஓகே தான். சார்ஜிங் பாத்தீங்க அப்படின்னா டைப் சி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு வருஷமா இதுக்கு முன்னாடி வந்த எல்லா போன்லயுமே பாத்தீங்கன்னா மைக்ரோ USB தான் கொடுத்திருப்பாங்க. நானும் நிறைய தடவை சொன்னேன். ஆனா இங்க டைப் சி கொடுத்தது ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் இந்த 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சொன்னேன்ல, அதை யூஸ் பண்ணி அரை மணி நேரத்துல 70% சார்ஜ் பண்ணிக்கலாம். 1.5 மணி நேரத்துக்குள்ள ஃபுல்லா சார்ஜ் பண்ணலாம்ன்றாங்க. எனக்கு இது கிடைக்கல, அதனால அதை ட்ரை பண்ணி பார்க்க முடியல. அண்ட் மெமரியுமே பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ்க்குள்ள 8GB RAM 128GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. 8GB RAM 15,000 ரூபாய்க்கு இந்த போன்ல தான் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் RAM மேனேஜ்மென்ட்டும் நல்லா இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி UFS 2.1 கொடுத்திருக்காங்க. அதனால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்ப ஆப்ல ஓபன் பண்றப்ப நல்லா ஃபாஸ்டா இருக்கு. ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 113GB ஃப்ரீயா இருந்துச்சு. அட் நான் நிறைய யூஸ் பண்ணனால அந்த ஸ்டோரேஜும் கம்மியா இருந்துச்சு. இந்த RAM கிளியர் பண்றதுக்கு கிளீனர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்றப்ப பேக்ரவுண்ட்ல ஏதாவது தேவையில்லாம ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்மளுக்கும் கிளியர் பண்ணி கொடுக்குது. அதனால இன்னும் போன் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசா தெரியல. அண்ட் இந்த 128GB உங்களுக்கு பத்தல அப்படின்னா டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அப் டு 256GB வரை மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 2+1 ஸ்லாட் இருக்கு. 2 சிம் கார்டு அட் அ டைம்ல ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். நான் ஜியோ வோடஃபோன் யூஸ் பண்ணி கால் பண்ணேன், இன்டர்நெட் யூஸ் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், எந்த பஞ்சாயத்தும் இல்ல. கால் குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா பெருசா எந்த குறையும் இல்ல. விவோ வைஃபை யூஸ் பண்ணி கால் பண்ணேன், விவோ வைஃபைலயும் எந்த பஞ்சாயத்தும் இல்ல. அண்ட் சவுண்டுக்காக பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் கீழே கொடுத்திருக்காங்க. இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா DTS HD சவுண்டா இருக்கும், வேற லெவலா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்ல, டீசென்ட்டா இருந்துச்சுப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. கிளாரிட்டி, அதோட லவுட்னஸ் எல்லாமே கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா கேம் விளையாடுறப்ப இப்படி அரைச்சோம் அப்படின்னா சுத்தத்துக்கு கேட்க மாட்டேங்குது. நல்ல டைட்டான பேண்டுக்குள்ள வச்சோம் அப்படின்னா அந்த ரிங் டோன் அடிக்கிறது அந்த அளவு கேட்கல. சோ டீசென்ட்டா இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ராசஸர் ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க. பெரிய டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க, நல்ல பேட்டரி கொடுத்திருக்காங்க, சார்ஜிங்க்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே இருந்தாலும் போன் ஹீட் ஆகுதா அப்படின்ற கேள்வி எல்லா போனுக்குமே ஒரு क्वेश्चन காமனா வரும். இந்த போன் ஹீட் ஆகுது, ஆனா ரொம்ப கிடையாது. நார்மலா எல்லா போனும் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுமோ ஒரு லைட் ஹீட் மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியுது. அதுவுமே கேஸ் போட்டோம் அப்படின்னா அந்த அளவு ஹீட்லாம் ஃபீல் ஆகல. சோ இப்படி ஹீட் ஆகாம இருக்குது பாத்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் லிக்விட் கூலிங் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களா. ஏதோ யூஸ் பண்ணிட்டு போறாங்க, நம்மளுக்கு ஹீட் ஆக கூடாது. சோ ஹீட் லைட்டா இருக்கு, ஆனா பெருசா ஃபீல் ஆகல. இதுக்கு நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு குவாட் கேமரா கொடுத்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் டெப்த். அண்ட் கடைசியா இன்ஃபினிக்ஸ்ல எப்பயும் கொடுக்குற அதே லோ லைட் சென்சார் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. கீழ ஒரு குவாட் ஃபிளாஷும் கொடுத்திருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா போட்டோ எடுக்கலாம், 48 மெகா பிக்சல்ல போட்டோ எடுக்கலாம், வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கலாம், மேக்ரோல போட்டோ எடுக்கலாம், சூப்பர் நைட் மோட் கொடுத்திருக்காங்க, போர்ட்ரேட் இருக்கு, அண்ட் டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணிக்க முடியும், ப்ரொஃபஷனல் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்லோ மோஷன்ல 960 fps ல வீடியோ ஷூட் பண்ணலாம், 4K 30 fps ல வீடியோ ஷூட் பண்ணலாம், அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே கேமரா ஃபீச்சர்ஸ். ஆனா இது யூஸ் பண்றப்ப அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின் கேமரா 48 மெகா பிக்சல்ல ஒரு போட்டோ எடுத்தோம், நல்ல லைட்டிங்ல பகல்ல வெளிச்சத்துல எடுத்தோம் அப்படின்னா போட்டோ கிளாரிட்டி ஓரளவு நல்லா இருக்கு. ஆனாலுமே ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லைட்டா ஒரு ஆயில் பெயிண்டிங் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஆனா இதே கேமரா லோ லைட்ல எடுத்தீங்க அப்படின்னா பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணும். இதே பட்ஜெட்ல இருக்க வேற போனை கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் தோணும். இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 119 டிகிரி வரையும் வைட்ல போட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்துக்க முடியும். ஆனா கிளாரிட்டி பாத்தீங்க அப்படின்னா சொல்ற அளவுக்கு இல்ல, பரவாயில்லப்பா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும். லோ லைட் போனீங்க அப்படின்னா நிறைய நாய்ஸ் இருக்கும், போட்டோ பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஓகே தான் இருக்கும். அடுத்து இந்த 2 மெகா பிக்சல் டெப்த் பேக்ரவுண்ட் பிளர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாஃப்ட்வேர்லயே பண்ணலாம், ஆனாலுமே சும்மா கடமைக்கும் கொடுக்குறாங்க. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா லோ லைட் சென்சார் சூப்பர் நைட் மோட்ல எடுக்கிறப்ப இன்னும் பிரைட்டான போட்டோ கொடுக்கும் அப்படின்றாங்க. இதுவும் சாஃப்ட்வேர்லயே பண்ணலாம், சும்மா கடமைக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி அந்த கேமரானால ஒன்றும் யூஸ் கிடையாது. ஸோ போர்ட்ரேட்ல போட்டோ எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ஓரளவு பரவாயில்ல, ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 4K 30 fps ல வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னாங்க. அண்ட் ஸ்லோ மோஷன் 960 fps அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூவா ஷூட் பண்ண முடியாது. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஷூட் பண்ணலாம், கரெக்டா கேப்சர் பண்ணணும். இல்ல அப்படின்னா அது வேஸ்ட்
வேஸ்ட் தான். இந்த ப்ராசஸர்ல அதுக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனா சாஃப்ட்வேர்ல நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெட்மி ரியல்மி எல்லாம் ஒரு பஞ்சாயத்தை சந்திச்சுட்டு இப்பதான் அதெல்லாம் பண்ணாம இருக்காங்க. இப்போ இன்ஃபினிக்ஸ் இதை பண்ணிருக்காங்க. இது வேஸ்ட் தான். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமரால ஐ ட்ராக்கிங் ஃபீச்சர் இருக்கு. அதனால நல்ல கிளாரிட்டியான ஃபோக்கஸான போட்டோ வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னாங்க. ட்ராக்கிங் பரவாயில்லாம இருக்கு. சும்மா ஏதோ ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. அண்ட் இந்த வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி மேக்ரோல குட்டி குட்டி ஆப்ஜெக்ட் போட்டோ எடுத்துக்க முடியும். அதுவும் ஓரளவு பரவாயில்லாம தான் இருக்கு. தென் ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் நம்ம நிறைய போன்ல பார்த்த மாதிரி டூயல் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்திருக்காங்க. இதுக்கான பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டூயல் பின் ஹோல் அப்படின்றாங்க. சோ இந்த டூயல் பின் ஹோல்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. 105 டிகிரி வரையும் வைட்ல செல்ஃபி வந்து எடுக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. நார்மலா செல்ஃபி எடுத்தோம் அப்படின்னா கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஆனா வைட் ஆங்கிளுக்கு சேஞ்ச் ஆகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் லோ லைட்லி செல்ஃபி எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல, பரவாயில்லப்பா ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ ஓவரால கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல இருக்க ரியல்மி 7 இருக்கட்டும், போக்கோ M2 Pro இருக்கட்டும், இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் கம்மி தான். அப்படி பாக்குறப்ப ஒரு 10க்கு 5 அப்படின்னு வேணா தரலாம். அண்ட் இதெல்லாம் தவிர அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போன்ல FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் சென்சார் பாத்தீங்க அப்படின்னா சைடு மவுண்டட்ல கொடுத்திருக்காங்க. சோ சைடு மவுண்டட் நல்லா இல்ல அப்படின்னு எனக்கே பழகிடுச்சு. டக்கு டக்குன்னு இப்ப யூஸ் ஆகுது. இந்த சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட ஒரு சில இடங்கள்ல கெஸ்டராவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கேமரா யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு பட்டனாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஓரளவு நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது, எந்த இஷ்யூவும் கிடையாது. ஃபேஸ் அன்லாக் பாத்தீங்க அப்படின்னா லோ லைட்ல மட்டும் லைட்டா திணற மாதிரி இருக்கு. ஆனா லைட்டிங்ல ஓரளவு பக்காவா தான் இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ்ல போட்டிருக்க பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 18,999 ரூபாய். இந்த பிரைஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்ல ராஜா. ஆனா இவங்க கொண்டு வந்த உண்மையான பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,999 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுவுமே லிமிடெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது லிமிடெட் பிரைஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த 5,000 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நல்ல காம்படிட்டிவா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நான் யூஸ் பண்ண வர பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓகே பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்ச் தான் இருக்கு. பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆனா ப்ரொடெக்ஷன் இல்ல, 90 ஹெர்ட்ஸ் அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. அண்ட் ஆப்டிமைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்ல. அண்ட் MediaTek Helio G90T கொடுத்திருந்தாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹெவி கேம் போறப்ப லைட்டா லாக் ஆகுது, ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் இந்த OSல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ளோட்வேர் இருக்கு, ஆட் வருது, ஆப்டிமைசேஷன் இன்னுமே பெட்டர் பண்ணிருக்கணும். டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா HDR சப்போர்ட் கிடையாது. இல்ல எனக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் வேணும், ஆன்லைன் கிளாஸ்க்காக ட்ரை பண்றேன், ரெட்மி ரியல்மி எல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா, ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இன்ஃபினிக்ஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். முந்தின இன்ஃபினிக்ஸ் போன காட்டிலும் உண்மையிலேயே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதே ஸ்டைல்ல கொண்டு போனாங்க அப்படின்னா ரெட்மி ரியல்மி எல்லாம் நல்லா அடிச்சு தூக்கி விட்டு இவங்களும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு நல்ல ட்ரை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் யூஸ் பண்ண வர இன்ஃபினிக்ஸ் ஒரு பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதும் நீங்களும் சொல்லுங்க. அண்ட் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இல்லப்பா இதை பத்தி சொல்லு அப்படின்னு நீங்க ஏதாவது கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல தட்டி விடுங்க, கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணி விட்டுருவோம். அண்ட் இந்த போனுக்கு ரியல்மி 7 இல்ல போக்கோ M2 Pro ஏதாவது ஒரு போனோட ஒரு சின்ன கம்பேரிசன் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க, சீக்கிரமே முடிஞ்சு அப்படின்னா போடலாம். நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து உண்மையாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் போனை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒர்த்தான பிரைஸ்க்கு நல்ல காம்படிட்டிவா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேப்பா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க. சோ இதுல நான் சொன்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இதை பேஸ் பண்ணி வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இதோட என்னோட ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு செம்மையான போன் பத்தி அது என்ன போன்னா தெரியுதுங்களா? இந்த போன் ஒரு ரிவ்யூல அடுத்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி.